எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது If we go to the book of Genesis, அங்கே 18வது அதிகாரத்தில் in chapter 18, முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்வை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. it's talking here about Abraham's life. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்விலே அவன் இங்கே பார்த்தால், And if we look at Abraham's life, ஆண்டவர் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் 20வது வசனத்திலே, நான் சோதோம் கும்ராவுடைய பாவம் பெரிதா இருக்கிறபடினாலே அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன், ஆகியாலே இவ்விதமாகவே அந்த பட்டணம் கொடிய பாப சாபத்தினால் நிறைந்தபடினாலே நான் அதை அழித்து போட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In Genesis 18 verse 20 it says, then the Lord said, because the outcry against Sodom and Gomorrah is great and their sin is grave, I will go down to see whether they have done altogether according to the outcry that has come to me. ஆகியாலே நான் அதை அழித்து போட போகிறேன். And then he says, I will destroy them. அப்பொழுது 23வது வசனத்திலே ஆபிரகாம், then in verse 23 Abraham, கர்த்தருக்கு சவியுமாய் கடந்து சென்று, he says that he draws near to the Lord and says, ஆண்டவரே துன்மார்க்கரை நீதிமான்களோடு கூட அழிப்பீரோ? will you indeed sweep away the righteous with the wicked? நீதிமான்கள் பட்டணத்திலே இருப்பார்களா இருந்தால், if righteous people are in the land, அவர்கள் நிமித்தமாய் இந்த ஜனங்களை ரட்சிக்க மாட்டீரோ, அந்த பட்டணத்தை ரட்சிக்க மாட்டீரோ? on their behalf will you at least not save the people and save the land? ஆபிரகாம் தேவனுடைய முன்பாக நின்று அவன் தாமே ஜனங்களுக்காய் அழிந்து போக போற ஜனங்களுக்காய் பரிந்து பேசினான். Abraham stands in front of the Lord and on behalf of the people he cries out for them. நம்முடைய உபவாசம் என்னதுக்கு? What is our fasting for? நம்முடைய சுயம் அல்ல. It's not on our own strength. அது தேவனுடைய இருதயம். It's the heart of God. ஆபிரகாம் தேவனோட கூட நின்று, because Abraham was with God, சோதோம் கொமோரா மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை அடையும்படிக்காக அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணுகிறான். to deliver Sodom and Gomorrah from their sins, he stood in the presence of God. ஆகையால இவ்விதமாக ஆபிரகாம் செயல்பட்டது போல நாமும் இன்றைய நாளிலே நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனுக்கு முன்பாக நின்று நாம் ஜெபிக்கிறோம். And just like Abraham did, me and ourselves, we have been fasting and seeking the Lord who does not change, who is the same yesterday, today and forever. அவ்விதமாகவே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 32வது அதிகாரம். So if we go to Genesis chapter 32, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32லே Genesis chapter 32, 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. it says from verse 22 onwards. ராத்திரியிலே இவ்விதமாகவே யாக்கோப்பு எழுந்திருந்து, it says the same night Jacob rose, தன் மனைவிகளோடு பிள்ளைகளோடு கூட, he took his 2 wives, his servants and children, அவ்விதமாகவே ஆற்றை அவர்களை கடக்க பண்ணி and crossed the ford. அவர்களை பாதுகாப்பாய் நடத்தவிட்டு, it says he took them across the stream. அவன் தாமே என்ன செய்கிறான்? தனித்திருந்து 24வது வசனத்திலே தரித்திருந்து, in verse 24 it says alone, அவன் தாமே விடியும் அளவும் தேவனோடு கூட போராடுகிறான். until the breaking of the day he wrestled with the Lord. இந்த நாட்களே இந்த திருச்சபை 24 மணி நேர ஜெபத்திலே அவ்விதமாகவே எல்லாரும் இணைந்து அவ்விதமாக 24 மணி நேரமாக போன திங்கட்கிழமையிலிருந்து ஜெபித்து வருகிறார்கள். in this last week, us as the church, we have been praying 24/7 since last Monday. அதிகாலை சரியாக திங்கட்கிழமை அதிகாலை 1 நிமிஷத்திலிருந்து பிரேயர் ஆரம்பிக்கப்பட்டது. sharp 12 o'clock midnight on Monday until now we've been praying. அவ்விதமாகவே இந்த 24 மணி நேர பிரேயர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் அவ்விதமாய் நடைபெறுகிறது. and our chain prayer will continue until the 2nd of July. நாம் தனித்திருந்து ஜெபிக்கிறோம். so we're alone praying. அவ்விதமாகவே உபவாசத்தோட ஜெபிக்கிறோம். we're also praying with fasting. ஒவ்வொரு நாளும் மாலையிலே 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு கூட்ட மக்கள் நாங்கள் வந்து ஜெபித்தோம். every day in the evening from 6 to 7 there's a group of us who come together and pray. இந்த பட்டண மக்களை ஆசீர்வதிங்கப்பா. bless the people of our city. ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அவங்களுக்கு பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சுகமாய் வாழைச்சேங்க என்று சொல்லி அவங்க காலுக்கு மேல காலை போட்டு டிவியை பார்த்து கொண்டு வெறி கொடுத்து குடிச்சு கொண்டு வெறிச்சு கொண்டு அந்த திரிகிற அந்த ஆசீர்வாதம் அல்ல. the blessing is not a blessing of entertainment, of silver, gold and money for them to live prosperous. That's not the blessing we're praying for. அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். one day all those things will fade away. மத்தேயுவின் புத்தகத்திலே 24வது அதிகாரத்திலே, in the book of Matthew chapter 24, சீசர்கள் இயேசுவோட கூட 3.5 வருஷம் வாழ்ந்தார்கள். the disciples were with Jesus for 3.5 years. இப்போ இயேசு மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். and now Jesus has died
died, rose again, and will now ascend to heaven. சீசர்கள் இயேசுவிடத்திலே பரவசத்தோடு வந்து And now சொல்லுகிறார்கள், the disciples come to Jesus with excitement and they ஆண்டவரே இந்த say, ஆலய கட்டட வேலைகளை பாருங்கப்பா. and he says, look at all that we built here. கட்டட வேலைகள் எல்லாம் காண்பிக்கிறார்கள். And they're showing the Lord what they built. இப்ப அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? What is their expectation? இயேசு இப்ப பரவசப்பட்டு, அம்மா இந்த வேலைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்குதே. Jesus with that same excitement should say, wow, look at all the work you've சாலோமும் done. சாலம் ராஜாவுடைய அவனுடைய வேலையாட்களாகிய ஈராம் நபி மற்றவர்கள் எல்லாரும் என்ன அழகா வேலைகளை செய்திருக்கிறார்கள். Like in the days of Solomon, when Solomon and all of his workmen and all the people that came to see what he's built, they would look in awe. அப்படி சொல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து தான் சொல்லுகிறார்கள். So they said this to Jesus with that same expectation that Jesus would respond with an ஆனால் awe. இயேசு அவருடைய எண்ணத்தை அவிதமாய் தலைகளாய் கவிழ்த்து He போட்டார். turned their thoughts over. அதர் சைடு மற்ற பக்கத்துக்கு திருப்பி He விட்டார். turned their thoughts to the other side. அவர் சொன்னார், இதெல்லாம் பார்க்கறீங்களே, He says, you're looking at all. ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு this should be completely destroyed என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus says all these stones are left one upon another, but they will be thrown down. வெனிசுவேலாவுல இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஒரு பயங்கரமான ஒரு earthquake வந்தது. You must have heard in Venezuela there was a big earthquake. இன்றைக்கு ஒரு வாரண்டியே கிடையாது நம்முடைய வாழ்க்கை. There's no guarantee for our lives. இந்த கட்டடம் ஒரு வாரண்டி கிடையாது. There's no guarantee for this building. நானும் சில வேளை புதுசா நம்முடைய சபைக்கு ஆரம்பம் வரும்போது கட்டடத்தை கூட்டி கொண்டு பாருங்க நம்முடைய ஆராதனையை ஆலயத்தை காண்பிப்பேன். Whenever someone new comes to the church, I run here and I show them our building. பட் இந்த வசனத்தை பார்க்கும்போது But after I looked at this scripture, அதெல்லாம் முக்கியம். what's the most important thing? இயேசு சொல்லுகிறார் அதெல்லாம் முக்கியம். Jesus is saying this is all not what's எல்லாம் இந்த important. பூமியில இருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்தே போகும். Everything on this earth will one day pass away. ஆனால் யார் இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். But whoever is firm in this word, they Come will on. be saved. Yeah, working hard day and night, நீங்க working hard. We are all working hard day and night. You know what's going to be happen tomorrow for you? We don't know. But we have no idea what will happen tomorrow. So ஆகியாலே இங்கே யாக்கோப்பு போல நாங்களும் ஜெபிக்கிறோம். So like Jacob, we are praying night and day. என்னத்துக்காக ஜெபிக்கிறோம் என்றால், What are we praying இந்த for? ஆத்துமாக்களை ரட்சிங்க ஆண்டவரே. Save these souls. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. இந்த முழு உலகத்தையும் ஒரு மனுஷன் ஆதாயமாக்கினாலும், Because even if a man can conquer this whole world, சொல்லுங்க முழு உலகத்தையும் ஆதாயமாக்கினாலும், let's say one day someone conquers the whole world. சொல்லுங்க you have a big house, And they கேளுங்க say, பார்க்கலாம். do you have and you ask someone and Do you have ask, a do you nice have a big beautiful house? car? Do you have a nice car? Do you have a beautiful your figure? But one day it's going to be எல்லாம் மண்ணோட மண்ணாய் போயிடும். One day dust will return back to dust. இயேசு சொல்றானா, உனக்குள்ளே நான் வைத்த உன்னுடைய ஆத்துமாவை நீ ஆதாயமாக்காமல் போனா, Jesus says, if you do not care for the soul that I've put in you, நீ எல்லாத்தையும் நஷ்டமடைத்து போட்டாய். then you've lost everything. சோ ஆத்துமா ஆதாயம் என்றால் நமக்குள்ளே இருக்கிறாகிய ஆத்துமாவை ஆண்டவர் மீட்க இந்த பூமியிலே கடந்து வந்தார். Our soul is what Jesus came to this world to redeem. சோ ஆகியாலே ஆத்துமா அவசியம். So be careful of your soul. அவன் தாமே யாக்கோப்பு ராம் முழுவதும் தரித்திருந்து ஜெபிக்கிறான். So Jacob all night on his own he's praying. எத்தனை பேர் இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபத்திலே வாழுகிறீர்கள்? How many of you in these days have been living by prayer? உங்களுடைய ஜெப நேரத்தை உங்களுடைய சம்பளத்துக்காக வேலை செய்கிறீர்களா? In the same way that you pray, you're working for your salary. நீங்க ஓடி திரிகிறீர்களா? You're running. நம்முடைய பிள்ளைகளை அது ஒரு நாள் உங்களுக்கு பாதுகாப்பை தராது. But children of God, that will never give you protection. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாதுகாப்பை தர Prayer வல்லது. is the only protection. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹalleluya. Hallelujah. சோ ஒரு கூட்டத்தார் நாங்கள் ஜெபித்தோம். So we're praying for these இந்த meetings. பட்டண மக்களுக்கு யாக்கோப்பை போல தனித்திருந்து நாங்கள் ஜெபித்தோம். Like Jacob, all night we're praying, we're wrestling. சோ ஆகியாலே ஆபிரகாம் ஜெபித்தார், So Abraham prayed, யாக்கோப்பு ஜெபித்தார். Jacob prayed. இப்ப யாத்ராமத்தின் புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். And now if we go to the book of யாத்ராமத்தினுடைய if we புத்தகத்திலே go to the book of Exodus, 17வது அதிகாரம் chapter 17, அங்கே சொல்லப்படுகிறது 8வது வசனத்திலே, and it says in verse 8, அமலேக்கியர்கள் வந்து ரெமெதேவிலே இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். then Amalek came and fought with Israel at Rephidim. இன்னைக்கு நமக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. So now against us there is a war. வியாதிகளுடைய போராட்டங்கள், Yeah, வியாதிகள், the sicknesses, people who have sicknesses, பலவிதமான பொருளாதார போராட்டங்கள், people who have all types of financial problems. குடும்பங்களுக்குள்ளே போராட்டங்கள், There is troubles in the family. பலதரப்பட்டதாகிய போராட்டங்கள் நடக்கிறது. There are all kinds of battles that are taking place. சோ ஆகியால் இப்ப மோசே சொல்லுகிறார், So now Moses says, இதோ நான் இப்போது மலை உச்சியிலே ஏறி he says, I will stand on the top of the அங்கே hill நான்
என் கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுத்துவேன். And I will lift my hands to the Lord. 11வது வசனம் சொல்லுகிறது, Verse 11 says, மோசே தன் கைகளை ஏறெடுக்கும் போது whenever Moses held up his hand, இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். Israel prevailed. அவன் தன்னுடைய கையை தாழ விடுகையிலே And whenever he lowered his hand, அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். Amalek prevailed. கைகள் தளர்ந்து போகும்போது, As soon as the hands went down, அதாவது ஜெபம் அவிதமாகவே குறைக்கப்படும் பொழுது, whenever your prayer diminishes, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், நம்முடைய வாழ்விலே உபவாசங்கள் காணப்படாமல் போனால், if our life has no prayer and lacks fasting, நம்முடைய வாழ்விலே என்ன நடக்கும் என்று சொன்னால் சத்துருக்கள் மேற்கொள்ளுவார்கள். what will happen in our life? Well, the enemy will take over. ஆகவே மோசே கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது, But when Moses kept his hands lifted, இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். the Israelites prevailed. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்குமா இருந்தால், In your life, if you have இந்த prayer, உலகம் உங்களை மேற்கொள்ள then முடியாது. this world cannot இந்த overcome உலகம் உங்களை you. மேற்கொள்ள This முடியாது. world will never overcome you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. corporate prayer, தனிப்பட்ட prayer. There's independent prayer. ஆபிரகாம் தனிமையில் ஜெபித்தான். Abraham prayed அதே independently. யாக்கோபு தனிமையில் Jacob ஜெபித்தான். prayed ஆனா independently. மோசே தன்னோட கூட மனுஷர்களை சேர்த்து கொண்டு But ஜெபித்தான். Moses gathered people and prayed together. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say எல்லா amen. பிரேயர் நமக்கு தேவை. We need all types of prayer. பட்டணத்துக்காக ஜெபித்தார்கள். They prayed for the city. குடும்பத்துக்காக யாக்கோபு ஜெபிக்கிறான். Jacob prays for his family. பட்டண மக்களுக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறான். Abraham prays for the citizens. இங்கே கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளுக்காக மோசேயும் ஆரோனும் ஊரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். Moses, Aaron and Ur, they were praying for the people of God. இவ்விதமாகவே சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். They prayed together. அவ்விதமாகவே நாம் கடந்து போவோமா And இருந்தால், then if we keep going, வேதம் முழுவதுமாக நாங்கள் ஜெபத்தை பார்க்க முடியும். all throughout scripture you can see the theme of ஆனா prayer. நான் சுருக்கமாய் சொல்லும் அளவுக்கு But for me to quickly say it all, எல்லாருமா எடுத்துக்கொள்ளும் நெகமியாவுடைய புத்தகத்துக்கு கடந்து if we go to போவோம். the book of Nehemiah, அதற்கிடையில எவ்வளவு இடங்களிலே கூடி ஜெபிக்கிறார்கள். there's so many places where people gather and pray. சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கும்போது சாமுவேல் இஸ்ரவேலோட கூட In the ஜெபிக்கிறான். book of Samuel, Samuel prays with the people. சோ ஆகையால வேதம் முழுவதுமாக நாங்கள் பார்த்து கொண்டு போனால் பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணினார்கள். And throughout the whole Bible we could see that the holy children of God were always praying. அவ்விதமாகவே நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே பார்க்கும்போது எலியா ஜெபித்தார். In the book of 1 Kings, we know that Elijah prays தடைகள் எல்லாம் அகன்று போகத்தக்கதாக. for him to break our சோ strongholds. ஆகையால ஜெபம் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலுமே நம்முடைய வேதம் முழுவதிலுமே நாங்கள் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அது காணப்பட We வேண்டும். see in the Bible all throughout that prayer was a necessity, and so is it in our life. நெகமியாவுடைய புத்தகத்துக்கு கடந்து So if வாருங்கள். we go to the book of Nehemiah, நெகமியாவை குறித்து சொல்லப்படுகிறது. what it says about Nehemiah, அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது 4வது வசனம், இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று chapter சொல்லுகிறது. 1 verse 4, it says, as soon as I heard these words, I sat down and wept and mourned for days, but I continued fasting and praying. அவர்கள் உட்கார்ந்து ஜெபித்தார்கள். He sat down and அழுது prayed. ஜெபித்தார்கள். He cried and prayed. துக்கித்து He ஜெபித்தார்கள். mourned and உபவாசம் prayed. பண்ணி ஜெபித்தார்கள். He fasted and prayed. மன்றாடி ஜெபிக்கிறார்கள். All day he interceded. யாருக்காக, எதற்காக? For what and for who? பட்டண மக்களுக்காக, For his people. தேச குடிகளுக்காக. For the people of his city. ஒரு மனிதன் ஜெபிக்கிறதை தேவன் கேட்கிறார். God hears this man pray. எப்பயாவது பரலோக தேவன் நீங்கள் அவ்விதமாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதை கர்த்தர் கேட்கிறாரா? The God of heaven will always hear when someone fasts and உங்களுடைய prays. சத்தம் பரலோகத்திலே கேட்கப்படுகிறதா? Your sound, is it being heard in heaven? உங்களுடைய சத்தம் பரலோகத்திலே கேட்கப்பட தேவன் விரும்புகிறார். God desires to hear your sound in heaven. ஆகவே நெகமியா இவ்விதமாய் பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். So it says Nehemiah prayed before the God of heaven. எஸ்தருடைய புத்தகத்துக்கு கடந்து வருவோமா If we இருந்தால் go to the book of Esther, எல்லாருமாக 4வது அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். Esther chapter 4. 5வது வசனத்திலிருந்து பார்த்தால், And if we read from verse 15 onwards, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியுமாய் சொல்ல சொன்னது என்னவென்றால், then Esther told them to reply to Mordecai, நீர் போய் சூசானிலே இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் தட்டாமல் உபவாசம் பண்ணி குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். she says, go gather all the Jews to be found in Susa and hold a fast on my behalf and do not eat or drink for 3 days night or day. யூதர்கள் கொல்லப்படுவதற்கு ஏற்பாடு பண்ணப்பட்டாய். See, they were preparing a genocide against the Jews. ஒருவராவது மீதியா இருக்காதபடிக்கு எல்லா யூதர்களையும் கொல்லும்படிக்காக ஆமோன் என்கிறவன் திட்டமிட்டு விட்டான். So that not one Jew would be left out, Haman
set a decree to annihilate all the Jews. ராஜாவுடைய உத்தரவு கொடுக்கப்பட்டாயிற்று. And the king allowed this. ஆனால் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது But when the king made this decree, the people were crying out. ஒரு ஸ்திரீ சவால் எடுக்கிறாள். But one woman takes a ஒரு challenge. ஸ்திரீ, அவளுடைய பேர் தான் எஸ்தர். One woman, and her name is Esther. அவள் சவால் எடுத்து சொல்லி அனுப்புகிறாள். She takes a challenge and sends them out. 3 நாட்கள் நீங்கள் ஒன்றும் புசியாமல் சாப்பிடாமல் குடியாமல் நீங்கள் அமிதமாகவே பரலோக தேவனை நோக்கி எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் For பண்ணுங்கள். 3 days fast and pray on my behalf. இந்த ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக. And so these people would be redeemed. ஆமாவுடைய திட்டத்திலிருந்து இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. So that they would be redeemed from the hands of Haman. இவருடைய ஆத்துமா காக்கப்படுவதாக. So that their souls would be protected. அரண்மனையிலே வாழுகிற ஒருத்தி சொல்லுகிறார். So this woman, she says to do this night and day. சொகுசான வாழ்விலே வாழுகிற ஒருத்தி சொல்லுகிறார். This woman who lives in Susa. அந்த இருதயம் இன்றைக்கு நமக்குள்ளே வர வேண்டும். That a heart needs to come into you and நாம் I. சொகுசான தேசத்திலே வாழும் பொழுது When we live in the land of Susa. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி சொகுசான இடத்திலே இருந்தாலும் கூட Even if we are saved but still living from Susa. பட்டணத்துக்காக ஜெபிக்கிற எஸ்தர்கள் வேணும் இன்றைக்கு. We need Esthers who will pray for their அழிந்து போற city. ஜனங்களுக்காக ஜெபிக்கிற எஸ்தர்கள் வேணும் இன்றைக்கு. We need Esthers who will pray for the lost soul. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பாக்கலாம். hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பாக்கலாம். hallelujah. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க Say பாக்கலாம். hallelujah. எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாள். Esther fasted and prayed. கர்த்தர் அந்த ஜெபத்தை அவமதித்தாரா? And did God ignore the prayer? அந்த ஒரு ஸ்திரீ ஜெபித்த ஜெபத்தை கேட்டே அந்த மக்கள் முழுவதையும் கர்த்தர் உயிரோட This பாதுகாத்தார். one woman's prayer, God heard it and redeemed all the people. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஆக தான் எசேக்கியேல் சொல்லும்போது சொல்லுகிறார். So Ezekiel, he says this. துன்மார்க்கனே நீ துன்மார்க்கத்திலே அழிந்து போவாய் என்று எச்சரிப்பாயாக. May you So you warn the sinners that you will die on your sin. warn the sinners that you will die your sin. நீ அவனை எச்சரியாமல் போவாயா இருந்தா And if you do not warn them, அவன் தன் துன்மார்க்கத்திலே செத்து போவான். then he will die in his sin. அப்பொழுது நான் உன்னிடத்திலே அந்த கணக்கை நான் But கேட்பேன். that blood will be on your account. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. சில வேளையில் நாம் நினைக்கிறோம், Sometimes we think, well நான் நல்லா வாழுகிறேன், ஆராதனைக்கு போகிறேன், நான் நல்லா கொடுக்கிறேன், என்ற கடமையை நான் நல்லா செய்கிறேன். sometimes we think I'm living right, I go to service, I give, so my life is good. சகோதர சகோதரிய, பரலோகத்துக்கு அது மட்டும் But போதாது. my brother, my sister, that is not enough for heaven. துன்மார்க்கனே சாகுவே சாகுவாய் என்று சொல்லி அவனை எச்சரியாமல் போவாயா இருந்தா If you do not warn the sinner of their way, நீ அவ்விதமாகவே அவனுடைய இரத்த பலிக்கு நீ தப்ப மாட்டாய். then you are held accountable for his blood. சோ ஆகியாலே அவ்விதமாகவே எஸ்தர் ஜெபிக்கிறாள். So Esther prays. அவ்விதமாய் வேதத்திலே நாம் பார்த்து கொண்டே போகலாம். And we can keep looking throughout the Bible. தானியேல் ஜெபிக்கிறார். Daniel prayed. அப்படி ஜெபித்துக் கொண்டே வருகிறார்கள். And they just keep praying. இப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம் அல்லவா? And now aren't we now in the New Testament? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதாகிய நம்முடைய வாழ்க்கை என்ன? What is the life of those who live in the New Testament? இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். Jesus taught how to pray. அவ்விதமாகவே சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். And he taught the disciples how to இப்பொழுது pray. கற்றுக்கொண்டதாகிய சீசர்கள் And now to those disciples who've learned, இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு பின்பாக after Jesus rose again, அவர் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் கைக்கொண்டார்கள். all that he taught they learned and practiced. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் Let's புத்தகத்தில் all go to the book of Acts, 2வது அதிகாரம். chapter 2, அங்கே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் and let's see. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது When the day of Pentecost arrived, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள். they all came together in one place. எதற்காக ஒருமனப்பட்டு வந்தார்கள்? What did they come together for? மத்தியேன் புத்தகத்துக்கு கடந்து போவோம். If we go to the book of Matthew, மத்தியேன் புத்தகத்திலே நாங்கள் 19வது அதிகாரத்துக்கு கடந்து in the வருவோம். book of Matthew chapter 19, 18வது அதிகாரத்துக்கு வருவோம். Matthew chapter 18, மத்தேயு 18:18 பாருங்கள். Matthew chapter 18. எதற்காக ஒருமனப்பட்டு வந்தார்கள்? What did they come together நீங்கள் for? பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ That whatever you bind on earth அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். shall be bound in heaven. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தோட இணைக்கப்பட. If our life is joined with heaven, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். say amen. பரலோகத்தோட இணைக்கப்பட If you are connected to heaven, நீங்கள் எவைகளை பரலோகத்துக்கு ஏற்றபடி கட்டுகிறீர்களோ அதுதான் கட்டப்பட்டு மீதியாயிருக்கும். whatever you bind on earth shall be bound in heaven. Whatever, பூலோகத்திலே எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்ட and வைக்கப்பட்டிருக்கும். whatever you loose on earth shall be loosed in heaven. ஆமென். இந்த பூமியிலே கட்டப்பட்டு போய் கிடக்கிறார்கள். There's people who are bound in earth. பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் பில்லி சூனிய மந்திரங்களுக்கும் களியாட்டுகளுக்கும்
போதை வஸ்துகளுக்கும் குடிவெறிகளுக்கும் ஜனங்க கட்டப்பட்டு போய் They're கிடக்கிறாங்க. bound to sin, to idol worship, to witchcraft, to all வியாதிகள் types of drugs. சாபங்கள் சந்ததி சந்ததியாய் வருகிறதாகிய சாப பாவங்களுக்கு மனுஷர்கள் கட்டப்பட்டு போய் கிடக்கிறாங்க. சாப கட்டுகளிலிருந்து கட்டவிழ்ப்பீர்களா இருந்தால் But if we bind every sin and curse, அவர்களே பரலோகத்துக்கு கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் then போக it will be முடியும். bound from heaven and they can ஆமென் சொல்லுங்க. go. எத்தனை பேர் இங்கே கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் How இருக்கிறீர்கள்? many of you here are people ஹalleluya. who have எத்தனை been பேர் set? கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் How many இருக்கிறீர்கள்? of you who have been set free? உங்களுக்காக யாரோ ஜெபம் பண்ணினார்கள். Somebody prayed for you. யாரோ உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். Somebody interceded for you. உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும்படிக்காக யாரோ உங்களுக்காக ஜெபித்தார்கள். So that your chains would be broken, somebody prayed for you. ஆகையாலே தான் நீங்கள் இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் இந்த இடத்திலுமாய் ஜீவனுள்ள தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya So now சொல்லுங்க you பார்க்கலாம். are Praise God. with நல்ல Jesus கைத்தட்டி Christ தேவனை set மகிமைப்படுத்துங்க. free. ஆகையாலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Again I say to you, இயேசு மெய்யாகவே என்று சொன்னால் உடனடியாகவே அதை கவனமாய் பாருங்க. whenever Jesus says, again I say to you, then we must pay close attention. அதுல எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டும் கிடையாது. There's no adjustment in his word. மெய்யாகவே என்றால் அதை கவனமாய் பாருங்க. When he says, truly I say to you, or again I say to you, then pay close attention. ஏனென்றால் 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். He says, if 2 of you agree on earth about anything they ask, it will be done for them by my Father in heaven. For where 2 or 3 are gathered in my name, there am I among them. இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமே நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன், உங்களை களிகூர பண்ணுகிற தேவனாய் This year's promise is God is with us and he will rejoice over us. தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். The Lord our God is in our midst. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் The இருக்கிறார். Lord our God is mighty to நம்முடைய save. தேவனாகிய கர்த்தர் நம்மை இரட்சிக்க வல்லமை உள்ளவராய் The Lord our இருக்கிறார். God is mighty to save us. அவர் நம்மிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து அவிதமாய் நம்முடைய பேரிலே மிகவும் களிகூறுகிறவராய் He will இருக்கிறார். delight and he will rejoice over you and over our name. கேன்சரிலிருந்து விடுதலையாகும் பொழுது, When you are delivered from cancer, டயபெட்டிக்லிருந்து விடுதலையாகும் when you are பொழுது, delivered from diabetes, உங்களுடைய விடுதலையை காண்கிற தேவன் அவர் மிகவும் நம் பேரிலே களிகூறுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க when we பார்க்கலாம். rejoice to God, he rejoices over how much we praise ஆமென் him for சொல்லுங்க what he's பார்க்கலாம். done. ஆனா Hallelujah. அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு But to receive that deliverance, யார் அங்கே கிரயம் செலுத்துகிறார்கள்? somebody is doing their work. அந்த கிரயம் செலுத்துகிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள். Those who are doing their due diligence are Hallelujah. those who are fasting and praying to God. கர்த்தர் உன் பேரிலே களிகூறுவேன் என்று சொல்லுகிறார். God says, I will rejoice over your name.